ரம்ஜான் அன்றைக்கி மட்டன் பிரியாணி ஆர்டர் வந்துச்சு. அதை நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எப்படி முடிச்சோன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பெரிய சட்டியாக எடுத்து எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிட்டாங்க, டொமேட்டோ சேர்த்துக்கிட்டாங்க, பச்சை மிளகா மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துருந்தாங்க. ஒன்று நான் இதில் வீடியோ எடுக்கல. சாப்பாடு வந்து நாங்கள் 12 மணி தான் சொன்னாங்க, ஆனால் 11 மணிக்குள்ளே வந்து கேட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் பேக் பண்ணி. அதனால் 11 மணிக்கெலாம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பித்தோம். எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு. ஒன்று வீடியோவில் வந்து எடுத்துருக்க மாட்டேன். நெய் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரி மட்டும் வறுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்து அரை வெக்காடில் வடித்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கணும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஈத்துக்கு அப்பாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊரில் இருக்கவங்களாம் வந்தவாசி காரைக்கல்ல தான் அப்பா ரிலேஷன் எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஈத்துக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேற்று வீடியோ பண்ண முடியல, போட முடியல. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் ஆகிடுச்சிங்களா, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. சாப்பாடு வந்து இப்போ தம்மில் வந்து போடணும். 20 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வந்து வச்சுருவாங்க. மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்கள வர சொல்லியிருக்கோம், அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பாடு அரிசியில் வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணாங்க. நான் 65 வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இது வெளியில் அக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதான் ரெடி பண்ணோம்.